பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ முழங்கால் மூட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு தான் முழங்கால் மூட்டு வலி வரும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இள வயதிலே நிறைய பேர்த்து நம்ம பார்க்குறோம். நம்ம நிறையா பதிவுகள் இள வயது மூட்டு தேய்மானம், இந்த யங் ஏஜ் நீ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு போகிறோம். இப்போ என்ன டாக்டர், சாப்பிட்றது சரியில்லையா, இல்லை வாழ்க்கை முறைகளும் சரியில்லையா, எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லையா, வெயிட் அதிகமாக இருக்கா, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இதற்கு பதில் அனைத்தும் தான், மல்டி ஃபேக்டோரியல். பல காரணங்கள்னால இள வயதிலே தேய்மானம். அதில் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி. ஏன்னா இப்போ ஒரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நான் ஓபியில் பார்க்குறப்போ ஒரு இள வயது, ஒரு 40-45 வயசு, நல்லா நல்ல ஆக்டிவாக இருக்கிற பர்சனாலிட்டிஸு, அப்போ ஆக்டிவாக நல்லா நடந்து நல்லா வேலை செய்கிறவங்க முழங்கால் வலியோட, முழங்கால் மூட்டு தேய்மானத்தோட நடக்க முடியாமல் சிரமப்படுவதை பார்க்க முடிகிறது. ஸோ இவர்கள்லாம் வயசு கம்மியாக இருக்கிற ஒரு காரணத்தினால நம்ம என்ன தான் இதற்கு ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே முழங்காலோடைய ஃபுல் லென்த் எக்ஸ்ரே. இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே பாருங்க, நீங்கள் முழங்காலோடைய ஃபுல் லென்த் எக்ஸ்ரே பார்க்குறோம். இந்த முழங்கால் ஃபுல் லென்த் எக்ஸ்ரேல நம்ம எப்போவுமே நம்ம சொல்லுவோம், அந்த இடுப்பு நிறைய பேர் இப்போ அனுப்பிச்சுறீங்க எக்ஸ்ரே இதை மட்டும் இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்து அனுப்பிச்சுட்றீங்க. இது மாதிரி நீ ஏபி லாட்டல் இதில் நம்ம முழுசாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலும்பு தேஞ்ச மாதிரி, இந்த இடத்துல ஏதோ எலும்பு வளைஞ்ச மாதிரி தெரியுது. ஆனால் இது முழுசாக நம்ம எடுக்கிறப்ப எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கோடு மெக்கானிக்கல் ஆக்சிஸ் எங்கே இருக்குது, இந்த கால் எங்கே இருக்குது, கால் ரெண்டு வளைஞ்சு இப்படி வி மாதிரி கிடக்குது. வி இல்லை, இது எக்ஸ் மாதிரி வரும். இப்போ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முழங்காலில் அந்த அளவுக்கு தேய்மானம் இல்லாத மாதிரி தெரியும். இந்த ஃபுல் லென்த் எக்ஸ்ரே பார்க்குறப்ப உள்பக்கமும் தேய்ந்திருக்கிறது, வெளிப்பக்கமும் தேய்ந்திருக்கு. இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இவங்களுக்கும் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி, மூட்டு வாதம், அது போன்ற வியாதி. அப்புறம் அந்த மூட்டு வாதம் வர்ற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி முழங்கால் ரொம்ப வளைஞ்சு மோசமாகிறது கிடையாது. ஒரு சிலருக்கு ஆரம்ப நிலையில் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன், சரவாங்கியில் வீரியம் குறைந்த சரவாங்கி, வீரியம் அதிகமான சரவாங்கின்றது. 0 நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், 0 பாசிட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். இது குழந்தைகளையும் பாதிக்குது. ஜுவனைல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் 3 கட்டத்துலேயும் இந்த சரவாங்கி வருது. இது என்ன கடைசியாக என்ன பாதிக்கணும்னா, உடம்பு எல்லாம் ஜாயிண்டாக வலித்தாலும் முட்டியை தான் அதிகமாக பாதிக்குது. மெயினாக இள வயதில் இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 காலும் முட்டியங்கால் வளைந்து எக்ஸ் மாறிவிட்டது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ரொம்ப வளைந்த காரணத்தினால ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ் ஒரே ஆப்ரேஷனில் இதற்கு ஒரு 1.5 மணி நேரம், இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், 3 மணி நேரத்தில் ரோபோட்டிக் மூட்டு மாற்று சிகிச்சை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கால் எப்படி வளைஞ்சிருப்பாரு, லெஃப்ட் கால், ரைட்டு கால் எப்படி வளைஞ்சிருக்கு, எக்ஸ் மாதிரி இருக்கிறத இப்படி இதில் எக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், 2 கோடு சரிசமமாக நேராக சவுனாக இருக்குதுன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த கால் வளைவு மிகவும் அதிகமான காரணத்தினால் இந்த மூட்டோட சேர்த்து கீழே ஸ்டெம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இதே சரவாங்கி உள்பக்கம் 2 பக்கமும் தேய்ந்திருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு வளைவு இல்லை. இது பார்க்குறதுக்கு கால் நேராகிற மாதிரி இருக்குது, நேராக தானே இருக்குது. அப்போ மூட்டு தேய்மானம் இல்லையான்னு கேட்டால் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சரவாங்கி வெளிப்பக்க கம்பார்ட்மெண்ட்டும் தேய்ந்து உள்பக்க கம்பார்ட்மெண்ட்டும் தேயும் பொழுது 2 பக்கமும் சரிசமமாக தேயும் பொழுது காலில் வளைவு ஏற்படாது. ஸோ மூட்டு தேய்மானம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு எலும்பு முறிவுன்னு என்ன நினைக்கிறோம், கால் வீக்கமாகணும், வலிக்கணும், நடக்க முடியாமல் போனப்போ தான். ஆனால் சில நேரங்களில் பாதங்களில் ஏற்படக்கூடிய சின்ன எலும்பு முறிவில் ஒரு வலி பெருசாக இருக்காது, ஸ்வெல்லிங்கும் வீக்கமும் அதிகமாக இருக்காது. அப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்ல டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இல்லைங்க, அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வீக்கம் இருக்குது, அமுத்துனா உங்களுக்கு வலிக்குது, இந்த இடத்துல ஃப்ராக்சராக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கால் பிசகி விழுந்திருக்கீங்க, எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே எடுத்துக்க பார்த்தீங்கன்னா சின்ன கிராக் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த எக்ஸ்ரே எடுக்காம மட்டும் அதை மிஸ் பண்ணியிருப்போம். அதுபோல் இது கால் வளைவு இல்லைங்களே, நேராக தானே இருக்குது. நேராக இருந்தால் மூட்டு தேயாது அப்படின்னு கேட்டால் மூட்டு தேய்மானம் ஆகும். உள்பக்கம் 2 பக்கம் சரிசமனாக தேயும் பொழுது வளைவு ஏற்படாது, நேராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு இந்த வளைவு எக்ஸ் ஒரே நேரத்தில் ஒரே அறுவை சிகிச்சையில் 2யும் ரோபோட்டிக் மூட்டு மாற்று சிகிச்சை மூலமாக துல்லியமாக இந்த இடுப்பு, முழங்கால், பாதங்கால், ஹிப், நீ, ஆங்கிள் ஆக்சிஸ் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்க, பர்ஃபெக்டாக அந்த சென்டரில் வருது. ஸோ இது மாதிரி துல்லியமாக இந்த காலையும் துல்லியமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இவ்வளவு வளைந்த காலையும் ரோபோட்டிக் முறையில் நம்ம துல்லியமாக நேருக்கு நேர் பண்ண முடியும். இவ்வளோ வளைஞ்சிருச்சுங்களே, இது நேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ், கண்டிப்பாக பண்ண முடியும். தொழில்நுட்ப வளர்ச்சிகள், மருத்துவத்துறையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி, இந்த அபரிவிதமான வளர்ச்சியில் எனிதிங் இஸ் பாசிபிள், அனைத்தும் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த எக்ஸ்ரே. இரண்டாவது,
இந்த மூட்டும் ரொமட்டைடு ஆர்த்ரைட்டிஸ் தான். இவர்களுக்கும் வயதானவர்கள் இவங்களுக்கு வந்து ஒரே ஸ்டேஜில் பண்ணல. ஏன் அப்படின்னா இவரோட உடல் நிலைப்பாடு வந்து கொஞ்சம் அதனோட ஜென்ரல் ஸ்டேட்டஸ், நம்ம உடம்பு தாங்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை அவங்க பெயினை தாங்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு மருத்துவத்துறை இல்லாமல் மனிதாபிமான முறை அடிப்படையில் ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மூட்டு மாற்று சிகிச்சை இதையே ரோபோட்டிக்ஸில் பண்ணோம். இதுலேயே அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த சென்டரில் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த அலைன்மெண்ட் பர்ஃபெக்ட் ரைட் சைடு பண்ணோம். பண்ணி முடித்து விட்டு 1 மாதம் வந்து உள்நோயாளியாகவே இருந்தாங்க. உள்நோயாளியாக இருந்து 1 மாதம் கழித்து தான் 2வது மூட்டு ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ 2 மூட்டும் தேய்ந்து வளைந்து ரொம்ப அகோரமாக இருக்கும் பொழுது உடல்நிலை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மருத்துவர் முடிவு செய்வார். மருத்துவர் நோயாளியினுடைய உடல்நிலையும் தோதுவாக இருந்தால் 2ஐயும் ஒரே நேரத்தில் ரோபோட்டிக் முறையில் மாற்றினா உடனே இமீடியட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 1 வாரம் ஒரு சின்ன சிரமங்கள் இருக்கும். 2 காலம் ஒரே டைமில் பண்ணிட்டா பிரச்சனை ஆகாது, வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதை வந்து வேறு கோமார்பிட்டிஸ் உடம்பில் எந்த உபாதைகளும் இருக்கக்கூடாது, உடல் தாங்கக்கூடிய அளவுக்கு நோயாளிக்கும் நன்றாக இருக்க வேண்டும், மருத்துவரும் அதை முடிவு செய்வார். இத்தனை விஷயங்களை மீறி தான் நம்ம வந்து அதை 2ஐயும் சேர்த்து பண்ணலாமா, இல்லை இது போல் 1 மாதம் கழித்து பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்கிறோம். இப்போ அந்த ஒரு கால் பண்ணி 1 மாதம் கழித்து இன்னொரு கால் பண்ண நோயாளி இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ மடக்கிறாங்க எனக்கு நன்றாக தெரியும். அவங்க வந்து வலியை தாங்கக்கூடிய தன்மை குறைந்தவர். அவங்க வந்து ஒரு சரவாங்கி ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் மாத்திரைகள் நிறையா உட்கொண்டே இருக்கிறாங்க. அதனால் மூட்டுகளும் தேய்ந்திருந்தது, மற்ற மூட்டுகளும் வலி இருக்குது, அதுக்கு மாத்திரைகளும். முழங்கால் ரொம்ப தேய்ந்த காரணத்தினால் மூட்டு மாற்று சிகிச்சை தான் இதற்கு தீர்வு. இதற்கு வந்து ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷனோ, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோ, ஹைலைஸ் இன்ஜெக்ஷனோ, பிஆர்பி இன்ஜெக்ஷனோ, ஃபிசியோதெரப்பியோ, எக்ஸசைஸ் முறையோ, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோ, இல்லை வர்மா வைத்தியமோ, எந்த வைத்தியம் வேணும், எத்தனை வைத்தியத்தை நாங்கள் வர்றதை பார்த்துட்ருக்கோம். இதற்கு ஒரே தீர்வு மூட்டு தேய்மானம், மூட்டு மாற்று சிகிச்சை தான். இதற்கு மாற்று சிகிச்சை கிடையாது. இதை சிறந்த முறையிலும் 100% சக்ஸஸ், கிட்டத்தட்ட 100% சக்ஸஸோடு பண்ணணும்னா டெக்னாலஜி இருக்கிற டெக்னாலஜி ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். அதற்கு தான் வந்து இந்த ரோபோட்டிக் டெக்னாலஜி வந்திருக்கு. மூட்டுகளின் உயர்தரம், மருத்துவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3ம் சேரும் பொழுது, ஸோ தொழில்நுட்பமும் மருத்துவமும் மனிதத்துவமும் சேரும் பொழுது அது மகத்துவ வெற்றியாக 100% பார்க்கப்படுகிறது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எத்தனை வருஷமாக உங்களுக்கு இந்த முழங்கால் வலி இருந்திருக்கும்? இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ரேல பார்த்த நோயாளி தான் அவங்க 10 வருஷமாக இருந்துச்சு. நடக்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தம்பி? இழுத்து வச்சு தான் நடப்பாங்க. ஏன்னா இது எதுக்காக இந்த பதிவு மறுபடியும் இந்த மூட்டு மாற்று சிகிச்சையில் போட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறங்கிறது சொல்கிறோம். ஆனால் எடுத்த உடனே அவங்களோட அடுத்த பதில் என்னவா இருக்குன்னா, ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், ஆப்ரேஷன் பண்ணுறத தவிர வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். நாங்களும் நிறைய நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அறிவியல் பூர்வமாக இது தாங்க உண்மையானது, இதுதான் நிரந்தரமாக இருக்கும். அந்த ஓரிரு நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லைட்டாக பெயின் இருக்கும், அதையுமே குறைத்து கொள்வதற்கு எபிடல் இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் வலியே இல்லாமல் இருப்பதற்கு பல வழிமுறைகள் உள்ளன. அதை கையாண்டோம்னா அந்த வலியே இல்லாமல் பார்த்துக்கலாம். ஒரு சில வலி, சின்ன சின்ன வலிகள் கடந்து போக வேண்டியது. அதாவது வலி இல்லாத எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காதும்பாங்களே, வித்தவுட் பெயின் நோ கெயின் அப்படிம்பாங்களே, அதுபோல் ஒரு சின்ன வலி தாங்கக்கொள்ளக்கூடியது. நடக்கும் பொழுது மூட்டு தேய்மானத்தினால் இருக்கிற வலியை விட அந்த வலி ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. 2வது ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது. இந்த வலி அப்படியே குறைந்து கொண்டே இருக்கும். அறுவை சிகிச்சை ஒரு நாளில் அதிகமாக இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 3வது நாள் குறைந்து விடும். இதுவுமே இந்த வலியே இல்லாமல் இருக்கும்னா எபிடியூரல் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதன் மூலமாக வலி இல்லாத போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கப்புறம் வலியே வராமலும் காலை நன்றாக மடக்கி நீட்டுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த 2 தான் மெயினாக கேட்குறது. அவங்க கால் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வலி அதிகமாக இருக்கும், காலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது, கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய வேதனைங்க, அந்த வேதனைக்காகவே பண்ணாமல் இருக்கலாங்க அப்படின்னு நிறைய நோயாளிகள் சொல்வதை கேட்க முடியுது. அதற்கான தீர்வு தான் இப்போ நான் சொல்கிற பதிவு. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா காலை நீட்டுங்கம்மா, 2 கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரோபோட்டிக் முறையில். இப்போ தழும்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நார்மலாக நம்ம பண்ணோம்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் பண்ணுவோம், நார்மலாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் கிட்டத்தட்ட பாதி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சிறிய நம்ம ஜிக்கில் அந்த ரோபோட்டிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற உபகரணங்கள்லாம் வந்து சின்ன சின்ன உபகரணங்கள், அது குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அக்யூரஸியாக இருக்கும், குட்டியாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் அக்யூரஸியாக இருக்கும். அதனால் பெரிய பெரிய உபகரணங்களை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இப்போ நீங்கள் எக்ஸ்ரே பார்த்தவங்க தான் இப்போ வந்து 2வது அந்த முழங்கால் பெரிய வளைவு இல்லை, ஆனால் மூட்டு அதாவது ரொமட்டாய்டு சரவாங்கி வியாதினால மூட்டு தேஞ்சு இவங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். முதல்ல வலது கால், 1 மாதம் கழித்து இடது கால். காலை நல்லா நீட்டுங்கம்மா, மடக்குங்க,
பாருங்கள், நல்லா மடக்கிறாங்க, நீட்டுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காலை வந்து இப்படிலாம் காலில் ஃபுல்லாக நீட்டுங்க, ஃபுல்லாக அப்படிலாம் நல்லா நீட்டவே முடியாது, மடக்குங்க. மடக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த பெயின் வந்து இப்போ வந்து உள்ள மூட்டுகள் இருக்குது, அதனால் அது ஸ்மூத்தாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்ரேஷனுக்கு இந்த ரோபோட்டிக் சிகிச்சைக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா, இப்போ இந்த கிளியிலே வந்து பார்த்தீங்கன்னா சிறுசாக தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதே நார்மல் கன்வென்ஷனலாக இங்கிருந்து இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். பெரிய உபகரணங்கள், ஸோ பெரிய இன்சிஷன், பெருசாக நம்ம கிளிதல் இருக்கும். இப்போ இதில் கிளிதல் வந்து கிளிக்கிறது கம்மியாக கிளிக்கிறோம். ஸோ அப்போ அதனால் ரத்தப்போக்கு ஏற்படுவது, இன்ஃபெக்ஷன் ரேட்டு. இப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் சரவாங்கி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நோய் சக்தி கம்மியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இப்போ சர்ஜரி பண்ணுறப்ப இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இன்ஃபெக்ஷன் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம்னா, இன்ஃபெக்ஷனை வந்து குறைப்பதற்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது. சின்ன இன்சிஷன், விரைவான அறுவை சிகிச்சை, ஸோ உயர்தரமான அறுவை அரங்கு, கிருமிகளே நோய் தொற்றே இல்லாத டெக்னாலஜிஸ் நிறைய இருக்குது. பிளாஸ்மா டெக்னாலஜி இருக்குது, ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜிஸை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாம் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மருத்துவத்துறையில் நடந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக பார்க்குற அட்வான்ஸ்மெண்ட்ஸோட 3 மடங்கு அதிகம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தாச்சு. இப்போ ரோபோட்டிக் டெக்னாலஜி மட்டும் கிடையாது, அது போக ஒன்னொன்லி ஒரு இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க, பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் கேர், மூட்டுகளோட தன்மை, மூட்டுகள் வைக்கிற மூட்டுகளோட தன்மை, அடுத்து அந்த மூட்டை கரெக்டாக வைக்கிறோமான்னு பார்க்குறதுக்கு நேவிகேஷன் டெக்னாலஜின்னு வந்துச்சு. அதை நீ கரெக்டாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுவே வைத்து விடக்கூடிய ரோபோட்டிக் டெக்னாலஜியும் வந்தாச்சு. இது பர்ஃபெக்டாக இப்படி தான் பிளேஸ் பண்ணணும்னு அதுவே ஒரு சென்ஸ் பண்ணி அந்த ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அதில் வந்து ரோபோட்டிக் டெக்னாலஜி வந்தாச்சு. ஸோ இதில் தான் நம்ம உச்சபட்ச டெக்னாலஜி தான் பண்ணியிருக்கிறோம். இவங்களுக்கு சரவாங்கி இருந்தும் இன்ஃபெக்ஷன் ஆகலை, மூட்டுகள் நன்றாக இருக்குது, கால் நல்லா மடக்கி நீட்டுங்க. இப்போ நீ இது மடக்கி நீட்டுவது சீராக மடக்கி நீட்டுறாங்க. அப்படியே எந்திரிச்சு நடந்து காட்டுங்கம்மா. இவங்களுக்கு பண்ணி 2 மாதம் ஆச்சு. ஒரு கால் பண்ணி ஒரு 2 மாதம், இன்னொரு கால் 3 மாதம், இன்னொரு கால் பண்ணி ஒரு 2 மாதம் ஆச்சு இல்லையா? கரெக்டாகிடுச்சு. ஸோ இவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்துவாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ நல்லா நடக்கிறாங்க. இப்போ வந்து முதல்ல வந்து அவங்க நடக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ இதை வந்து நம்ம மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா, பயந்துக்கிட்டு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த வலியோடைய காலத்தை ஓட்டியிருக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு புரிதலுக்கான பதிவு மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நீங்கள் அறுவை சிகிச்சை என்று பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. இதை வந்து இந்த டெக்னாலஜிகள் நிறையா வந்துருச்சு. நம்ம நிறைய என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் முதல் உங்கள் மருத்துவரை அணுகுங்க. அறுவை சிகிச்சை வந்து முதல் 1000 கேள்விகள் கேட்கலாம், ஆனால் அதற்காக வைத்தியத்தை தள்ளி போட வேண்டாம். எது வந்து 100க்கு 100% சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ, நிறைய பதிவுகள் நம்ம போட்டாலும் எல்லா நோயாளிகளும் மறுபடியும் கேட்குறது, எனக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன்லேயே சரி பண்ண முடியுமா, ஆப்ரேஷனாகவே எனக்கு வந்து அருவறுப்பாக இருக்கிறது, ஆப்ரேஷனாகவே எனக்கு பயமாக இருக்கிறது, ஆப்ரேஷனாகவே எனக்கு ஹெசிடேட்னாக இருக்குது, ஆப்ரேஷனை தவிர வேறு எந்த வழிமுறை வேணாலும் சொல்லுங்கள், எவ்வளோ ஊசி வேணால் எவ்வளோ செலவு வேணால் பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நோயாளிகள் சொல்கிறத கேட்குறேன். பட் என்ன தான் நீ 1000 செலவு பண்ணாலும் இதற்கு முறையான வைத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான், அதை கோல்டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னா இதற்கு இந்த வைத்தியம் தான், மாற்று வைத்தியம் கிடையாது. இதை பண்ணினா இது க்யூர் ஆகிடும், குணமாகிடும். அதை எப்படி முறையாக அருமையாக பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி தான் சிந்திக்க வேண்டுமே ஒழிய, அதை விட்டு போட்டு இம்ப்ரூவே ஆகாத ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ரொம்ப நேரமாக பண்ணுறதுனாலையோ ரொம்ப செலவணி பண்ணுறதுனாலையோ இதனுடைய அறிவியல் பூர்வமாக அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெம்பரரியாக கிடைக்கலாம், பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக கிடைக்காது என்பது தான் இந்த காணொலியுடைய முக்கியமான அங்கம். ஸோ மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது வந்து வயசானவங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ இள வயதுக்காரங்களையும் பாதிக்குது. அதுக்காக தான் இந்த டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. மெயினாக அது சரவாங்கி வியாதி இருக்கிறவங்களுக்கு வருது. சில நேரம் எக்ஸ் மாதிரி வெளியில் விளையலாம், சில நேரம் வி மாதிரி உள்ளே வளைஞ்சிருக்கலாம். இதற்கு எல்லாமே வந்து சில நேரங்களில் நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் மூட்டு மாற்று சிகிச்சை சைமல்டேனியஸ் பைலேட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறோம். சில நேரம் சீக்வன்ஷியலாக ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு மூட்டை அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு 1 வாரம் கழித்தோ 2 வாரம் கழித்தோ 1 மாதம் கழித்தோ இன்னொரு சிகிச்சை பண்ணலாம். சிலர் வந்து ஒரு சிகிச்சை பண்ணிவிட்டு நல்லாயி ஒரு வருஷம் கழிச்சும் கூட இன்னொரு கால் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல் நிறைய விதங்கள் உள்ளது. ஸோ எல்லாத்துலேயும் வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து 95 விழுக்காடு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியை வேர்ல்டு வைல்டாக உலகத்தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பண்ணக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா நீ ரீப்ளேஸ்மெண்ட், முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சை தான். அதுலேயும் இப்போ வந்து அந்த ரோபோட்டிக்ஸு டெக்னாலஜியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதனுடைய மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய அதை எதிர்பார்த்து வரவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலும் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இதை வந்து நீ இந்த மூட்டு வலி அது சம்மந்தமாக எந்த தொந்தரவு இருந்தாலும் இடம் தயங்காமல் தொடர்புகள். நன்றி, வணக்கம்.